ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இது அப்துசாவின் சமையல். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு டுடே என்ன ஸ்பெஷல்னால் பீஸ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா புளி நல்லா 1.5 கிலோ மீன்னா நல்லா 150 புளி போட்டேன். அது புளியை நல்லா கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா ஊற விட்டுணும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருந்தாலும் ஓகே. நல்லா ஊறினோடனே புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதில் தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு குழம்பு கரைச்சி வச்சுக்கணும். ஒரு குண்டானில் கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ என்னென்ன போட்டோம்னா ஆயில் விட்டு வெந்தயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு நைஸாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் இந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது குண்டானில் அப்படியே எடுத்து அதில் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சோன்னா குழம்பு நல்லா சுண்டணும். மீன் குழம்புக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா சுண்டி வந்தாலும், எவ்வளோ குழம்பு சுண்டுதோ அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. தண்ணியாக மட்டும் இருக்கக்கூடாது மீன் குழம்புனா. அப்புறம் நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம இறக்க போகிற நேரத்தில் மீனை போட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காயும் போட்டு வச்சுட்டு அவ்வளோதான். அதை நான் இறக்கி வச்சுருவேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் வெளியில் எந்த மசாலாவும் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். என்னென்ன மசாலா போட்டேன்னா, காஞ்ச மிளகாய், நம்ம தேவைக்கு எவ்வளோ நீங்கள் உரப்பு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா அப்ளை பண்ணிடணும். லெமன் ஆஃப் போட்டு கருவேப்பிலை, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலை போட்டேன். நான் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுமே எந்த வறுவலாக இருந்தாலும் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கிள்ளி போட்டு அதையும் நான் அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம வறுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த அப்ரோசாவோட மீன் குழம்பு, மீன் வறுவல். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.